பாகிஸ்தானில் வளர்ந்த ஒரு தீவிர முஸ்லிம் பெண்ணாக முஹம்மது நபி நேர்மையானவர் மற்றும் நம்பிக்கைக்குரியவர் என்று கற்பிக்கப்பட்டு அவரை நேசிக்கவும் பின்பற்றவும் அவர் கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஆழமாக படிக்கத் தொடங்கிய போது சங்கடமான விவரங்கள் வெளிவரத் தொடங்கின. இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்துவத்திற்கு மாற அவருக்கு காரணமாக இருந்த முக்கிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். I was browsing and I saw this news about this Turkish child bride. There was this 9-year-old little girl who was married off to this 40-something man, and the little girl, she started bleeding on the wedding night and it didn't stop, so they take her to the hospital and there she dies. நான் இணையத்தில் தேடிக்கொண்டிருந்த போது ஒரு துருக்கிய சிறுமி மணமகளாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்தேன். அந்த 9 வயது சிறுமிக்கு சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. திருமண இரவில் அந்த சிறுமிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அது நிற்கவே இல்லை. அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவள் இறந்து போனாள். பாகிஸ்தானில் நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியாத் வேதத்தை படிக்கிறோம். அதில் முஹம்மது நபியை பற்றி படிக்கிறோம். ஆரம்பத்தில் அவரை பற்றி அறிந்தபோது அவர் மிகவும் நேர்மையானவர் மற்றும் நம்பிக்கைக்குரியவர் என்று நினைத்தேன். அவரை பின்பற்றுவேன் என்றும் சொன்னேன். ஆனால் பிறகு அவரை பற்றி மேலும் தெரிந்து கொண்ட போது அவர் பல பெண்களை திருமணம் செய்திருந்தது தெரிந்தது. அவர் ஆயிஷாவை 6 வயதில் திருமணம் செய்து அவருக்கு 9 வயதாக இருந்தபோது அந்த திருமண வாழ்க்கையை தொடங்கினார். என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அவர் மிகச் சிறிய பிள்ளை. நான் இணையத்தில் அந்த துருக்கிய சிறுமியை பற்றிய செய்தியை பார்த்தபோது மிகவும் கோபமடைந்தேன். கற்பனை செய்ய முடியாத அளவு கோபத்தில் இவர்களுக்கு எவ்வளவு தைரியம். பிறகு நான் யோசித்தேன், ஒரு நிமிடம் நில்லுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அவர் செய்ததால் தானே செய்கிறீர்கள். நீங்கள் தொழுவது, நோன்பு நோற்பது, குர்ஆன் ஓதுவது என அனைத்தும் அவர் செய்ததால் தானே செய்கிறீர்கள். அந்த நபரும் அவர் முஹம்மது நபி செய்ததால்தான் இதை செய்துள்ளார். அவரைத்தான் பின்பற்றுகிறார். அப்போதுதான் எனக்கு அந்த உண்மை உரைத்தது. எனக்கும் அந்த மனிதருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்கள் இருவருமே ஒருவரை தான் பின்பற்றுகிறோம். அந்த மனிதர் ஒரு குழந்தைக்கு தீமையான செயலை செய்திருக்கிறார். இல்லை, இது சரியல்ல, நான் வேறு எதையாவது தேட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அடுத்து நடந்த விஷயம் அவருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சஹீஹ் அல்-புகாரியில் 685 ஹதீஸை படித்தபோது முஹம்மது நபியை சந்திக்கச் சென்ற சில மனிதர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனார்கள். அவர் அவர்களை ஒருவரிடம் அனுப்பி, நீங்கள் ஒட்டகத்தின் பாலையும் சிறுநீரையும் குடித்தால் குணமடைவீர்கள் என்று சொன்னார். அவர்கள் குணமடைந்த பிறகு ஒட்டகத்தின் உரிமையாளரை கொன்றுவிட்டு அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு தப்பியோட முயன்றனர். மக்கள் அவர்களை பிடித்து முஹம்மது நபியிடம் தீர்ப்புக்காக அழைத்து வந்தனர். அவர் என்ன செய்ய போகிறார் என்று நான் யோசித்தேன். அவர் சொன்னார், அவர்களுடைய கைகளையும் கால்களையும் எதிர் எதிர் திசையில் வெட்டுங்கள். அவர்களுடைய கண்களில் சூடான இரும்பை கொண்டு குத்தி காயப்படுத்துங்கள். பிறகு அவர்கள் இறக்கும் வரை அந்த சூடான இடத்தில் விட்டுவிடுங்கள். இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நான் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லீமாக இருந்தேன். ஆனால் இந்த ஹதீஸை பற்றி எனக்கு தெரியாது. கடுமையான சட்டங்கள் தண்டனையை மையமாக கொண்டிருக்கையில் இயேசு யாரிடமாவது இது போல கடுமையாக நடந்து கொண்டாரா? நான் கிறிஸ்துவனாக மாற நினைக்கிறேன் என்று எண்ணியவாறு உடனே கூகுளில் தேடினேன். அப்போது ஒரு பெண்ணின் கதை வந்தது. பரிசேயர்கள் ஒரு பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், மோசேயின் சட்டப்படி இவள் விபச்சாரம் செய்ததால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். உங்கள் சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், உங்களில் எவர் பாவம் செய்யவில்லையோ அவர் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். நாம் அனைவரும் பாவிகள் என்பதால் அவர்கள் அனைவரும் தங்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு சென்றனர். அந்த வகையில் அவர் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றினார். அவர் பாவம் இல்லாதவர். அவர் நினைத்திருந்தால் அவளை கொல்ல முதல் கல்லை எறிந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அதை நான் படித்தபோது முழங்காலிட்டு என் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைத்தேன். இதுதான் உண்மையான மார்க்கம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர், அவர் நல்லவர் என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் ஒருவரை பின்பற்றும் போது அவர் பரிசுத்தமானவராக, நல்லவராக, அன்பானவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்.
ஆனால் முஹம்மது நபியை பற்றி படிக்கும்போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படவில்லை. இயேசு அற்புதமானவர், மிகவும் அன்பானவர். அதனால்தான் நான் பின்பற்றினேன். அவர் சொல்வதையெல்லாம் செய்வேன் என்று முடிவு செய்தேன். இப்படித்தான் எனது பயணம் தொடங்கியது. I was so angry, like beyond imagination. I was like, how dare these people, do they think they are Muhammad? But then I was like, hang on a second. You do everything because he did. You pray, you fast, you read Quran, you all do all that. This guy is only doing because he married. So he's just following him. Then it hit me at that time, like, there is no difference between me and the father of this girl. We're both following the same man. And this man has done an evil act to a child. I was like, no, this is not right. I need to find something else. I read this hadith about Muhammad that few men went to meet him, but they got sick, and he sends him to this guy and he tells them, you should drink the hammer milk and urine and then you will feel better. After they felt better, they killed the owner of the camel, took his camel, and they were trying to run away. And the people caught him and they brought him to Muhammad for judgment. And I was thinking, I was like, what he's going to do to them? And he said, cut their arm and leg from the opposite side, put hot iron in their eyes and leave them in a hot spot, harara, until they die. I couldn't take it. I was Muslim for 20 plus years and I didn't know about this hadith. What if Jesus prosecuted someone like that? And I'm thinking to become Christian. So I googled it quickly. Did Jesus prosecuted anyone? Woman story come up and I was like, woman, oh my god, woman. It's like even worse. I'm like holding my heart and I start reading the story that the Pharisees brought this woman to Jesus and they said, oh, according to law of Moses, we should stone her to death because she's adulteress. What does your law say? And Jesus say, whoever of you have not committed any sin should cast the first stone. And they all dropped their stones because we're all sinners. And in that way, he saved her life. And he himself is sinless. If he wanted to kill her, he could have cast the first stone, but he didn't. He saved her life. When I read that one, then I was on my knees and I gave my life to Jesus. And I was like, this is the true religion because he's holy. He's good. When you follow someone, you want to follow that person because he's holy. He's good. He's kind. And when I'm reading about Muhammad, I don't have that feeling. He's amazing. He's so kind. And that's why I was like, I will follow this prophet and I will follow everything he says. And that's how my journey started.